திருப்பலி முன்னுரை. திருப்பயணமாக எருசலேம் தேவாலயத்திற்கு திருவிழா காலத்தில் தன் பெற்றோருடன் இயேசு சென்றபோது கடவுளின் திருவுளம் என்ன என்பதை அறிந்து செயல்பட்டு தன் பெற்றோருக்கு விளக்கியது போல நாமும் கடவுளின் திருவுளம் என்ன என்று அறிந்து செயல்பட இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். வாலிப வயதிற்குள் நுழையும் முன் இயேசு ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரின் வார்த்தைகளை விளக்குவதும் மத கோட்பாடுகளுக்கு சரியான விளக்கம் தருவதும் வியப்புக்குரிய ஒன்று. மகனை காணாமல் தேடி வந்த பெற்றோருக்கு தான் தந்தை கடவுளின் தவ புதல்வன் தந்தையோடு இருப்பதும் அவர் பணி செய்வதும் தான் தனது கடமை என்று கூறும் இயேசுவின் வார்த்தைகள் நம்மை மெய்சிலிர்க்கச் செய்கிறது. இருப்பினும் கீழ்ப்படிதலும் தாழ்ச்சியுமே மேன்மையான நற்குணங்கள் என அறிந்து தனது பெற்றோருக்கு பணிந்து அவர்களோடு பயணிக்கிறார். தன்னுடைய தியாகம் நிறைந்த பணிவாழ்வு தந்தை கடவுளுக்கே உரியது என்பதை வாழ்ந்து காட்டுகிறார். இறைமக்களாகிய நாமும் நமது வாழ்விலும் தந்தை கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்வது மட்டுமல்ல, பெற்றோருக்கும் பெரியோருக்கும் பணிந்து வாழ்ந்து சரியான இலக்கை தெரிந்து கொண்டு லட்சிய தெளிவோடு வாழும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் சாமுவேல் முதல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. குழந்தை வரம் வேண்டி திருப்பயணம் மேற்கொள்வது அனைத்து மதங்களிலும் காணப்படுகிறது. அன்னா என்ற பெண்மணி மகப்பேற்றுக்காக மன்றாடினாள். ஆண்டவர் அவருக்கு அன்பு மகனையும் இஸ்ரேல் மக்களுக்கு மாபெரும் இறைவாக்கினரையும் கொடுத்தார். எப்போதும் தன்னை தாழ்த்தி கடவுள் முன் தலை வணங்கும் அனைவருக்கும் கடவுள் தமது இரக்க பெருக்கத்தை கொடையாக கொடுக்கிறார். கடவுள் தாம் தேர்ந்து கொண்ட இறைவாக்கினர்கள் பலரும் இறைவனிடம் இறைஞ்சி மன்றாடி வேண்டிக் கொண்டதால் பிறந்தவர்களே. கடவுள் இல்லாமையிலிருந்து வாழ்வும் வளமும் கொடுப்பவராக திகழ்கிறார். இறைவாக்கினர் சாமுவேலை போல இஸ்ரேல் முழுவதும் அறியப்பட்டவரும் வார்த்தை வழி கடவுளின் திருவுள்ளத்தை வெளிப்படுத்தியவரும் வேறு எவரும் இல்லை. கேட்டு பெற்றுக்கொள்ளும் மனநிலையுடன் இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறை மக்களாகிய நாம் பரிசுத்தவான்கள் அல்ல, இருப்பினும் பாவத்திலிருந்து விடுபட்டு தந்தை கடவுளுக்குரியவர்களாகவே வாழ விரும்புகிறோம். கடவுளின் அன்பை வாழ்ந்து காட்டியவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து. இயேசுவை அன்பு செய்யும் நாம் அன்பற்றவர்கள் நம்மீது சுமத்தும் பழி பாவங்களின் மத்தியிலும் நமக்கு தரும் துன்பங்கள் நடுவிலும் இறப்பு வரையிலும் அத்தகைய இறையன்பு இல்லாதவர்களுக்கு தீமை செய்யாது வாழ்வதே நம்மீது விதைக்கப்பட்ட கடவுளின் அன்பு ஆகும். அதுவே நாம் இயேசுவை அன்பு செய்கிறோம் என்பதன் உயரிய வெளிப்பாடாகும் என்று கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. பயணம் செய்யும் திருச்சபையின் தலைவரே, எம் அன்பு இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொது நிலையினர் சமுதாயத்தில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளை அகற்றிடவும் அனைவரும் ஆண்டவரின் அன்பு பிள்ளைகள் என்பதை உலகிற்கு உணர்த்தி வாழ்ந்திடவும் தேவையான அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களும் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகளும் பாரபட்சம் பாராமல் அனைத்து தரப்பு மக்களோடும் அன்புடனும் சகோதர உறவுடனும் ஒருவருக்கொருவர் உதவி வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. குடும்பத்தை உருவாக்கி பலுகி பெருகும்படி ஆசீர்வதித்த எம் அன்பு இறைவா, உலகிலுள்ள அனைத்து குடும்பங்களும் ஒற்றுமையும் ஒரு மனமும் தூய ஆவியின் துணையும் நிறைய பெற்ற குடும்பங்களாகவும் அன்பையும் அரவணைப்பையும் அள்ளித்தரும் அன்பு குடும்பங்களாகவும் திகழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு. தந்தை கடவுளின் திருவுள்ளம் நிறைவேற்ற எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா,
பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடன் ஆலயத்திற்கு வரவும், இறைவார்த்தையை கேட்டு தியானிக்கவும், இறை விருப்பம் எது என தெளிந்து தெரியவும் தேவையான ஞானத்தை குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். 5வது மன்றாட்டு. அன்பு பணியாற்ற எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா, பெற்றோரும் பிள்ளைகளும் தங்கள் பொறுப்புகளையும் கடமைகளையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலையும், ஒருவர் மற்றவரின் தனி பணியையும் சுதந்திரத்தையும் மதிக்கவும், அவர்களின் சிறப்பு செயல்பாடுகளில் தலையிடாமலும் ஒருங்கிணைந்து வாழும் விதத்தை எமக்கு கற்றுத்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.